A.R. Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. தமிழ்நாட்டின் திருநெல்வேலி தொழில் வளர்ச்சியில் அடுத்த கட்டத்தை நோக்கி வேகமாக நகர்கிறது. இந்தியாவின் முன்னணி தொழில்துறை மற்றும் மருத்துவ எரிவாயு உற்பத்தி நிறுவனமான ஐநாக்ஸ் ஏர் ப்ராடக்ட்ஸ் நாட்டிலேயே மிகப்பெரிய சிறப்பு எரிவாயு கிடங்கை திருநெல்வேலியில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருட்கள் பாதுகாப்பு அமைப்பான பெசோவின் முழுமையான உரிமத்துடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த அதிநவீன கிடங்கு இந்தியாவின் வேகமாக வளர்ந்து வரும் சோலார் பேனல் உற்பத்தி துறைக்கு முக்கிய ஆதாரமாக அமைய உள்ளது. இந்த கிடங்கில் சோலார் செல்கள் தயாரிப்புக்கு அத்தியாவசியமான சிலேன், நைட்ரஸ் ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் கலவை வாயுக்கள் பாதுகாப்பான முறையில் சேமித்து தேவையான நேரத்தில் தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்பட உள்ளன. இதன் மூலம் வெளிநாடுகளிலிருந்து இந்த வாயுக்களை இறக்குமதி செய்ய வேண்டிய காலதாமதம் குறைவதோடு உற்பத்திக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் மூலப்பொருட்கள் தொடர்ந்து கிடைக்கும். உலகளாவிய விநியோக சங்கிலியில் ஏற்படும் பாதிப்புகளும் இதனால் பெருமளவில் தவிர்க்கப்படும். திருநெல்வேலியில் இயங்கி வரும் டிபி சோலார் மற்றும் விக்ரம் சோலார் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களுக்கு இந்த கிடங்கு பெரும் பலனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய வசதி குறித்து பேசிய ஐநாக்ஸ் ஏர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர், இந்தியாவின் மேக் இன் இந்தியா மற்றும் தூய்மையான எரிசக்தி இலக்கை அடைய இது ஒரு முக்கிய மைல்கல் என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையே திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் தொழில் முதலீட்டு வாய்ப்புகளை ஆய்வு செய்ய தைவானை சேர்ந்த 8 பேர் கொண்ட உயர்மட்ட குழு வருகை தருகிறது. திருநெல்வேலி மாவட்ட வர்த்தக மற்றும் தொழில் சங்கத்தின் தகவலின்படி 3 தைவான் நிறுவனங்கள் சுமார் 80,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான சாத்தியங்களை ஆய்வு செய்ய உள்ளன. குழுவினர் கங்கை கொண்டான் மற்றும் தூத்துக்குடி சிப்காட் தொழில்பேட்டைகள், தொழில் உள்கட்டமைப்பு, குடிநீர் வசதி, சாலை மற்றும் விமான இணைப்பு, ஏற்றுமதி வாய்ப்புகள் உள்ளிட்ட பல அம்சங்களை நேரில் ஆய்வு செய்ய உள்ளனர். இந்த முதலீடுகள் உறுதியாகும் பட்சத்தில் ஆயிரக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் தென் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் நாட்டின் மிகப்பெரிய சிறப்பு எரிவாயு கிடங்கு, மறுபுறம் 80,000 கோடி முதலீட்டை நோக்கி தைவான் நிறுவனங்களின் ஆய்வு. இந்த 2 முக்கிய முன்னேற்றங்களும் திருநெல்வேலி மற்றும் தென் தமிழகம் இந்தியாவின் புதிய தொழில் மற்றும் சோலார் உற்பத்தி மையமாக உருவெடுத்து வருவதை தெளிவாக காட்டுகின்றன.